சென்னைக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. போதை கூட என்ன பிடிக்கல. என்ன வாழ்க்கடா அது. நல்ல வேலையும் கிடைக்கல, ஃபேமிலியும் செட்டில் பண்ண முடியல. லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லை. என் கடவுளே, பார்த்து தான் இருக்க, பிடிக்கலையா வாழ்றதுக்கு? எடுத்துக்கோ, எனக்குள்ள இருக்கிற உயிரை கொடுக்குற, போயா. நல்ல சாகணுமா? நான் கொல்றேன்டா, நான் கொல்றேன். என்ன சாகணுமா? உன்னை நான் கொல்றேன்டா. கவலைப்படாத, நாளைக்கு நைட்டு இதே நேரம் உன்னை நான் கொண்டுருவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு வாழ்றதுக்கு 1 நாள் டைம் கொடுக்குறேன். இதுல 12 மணி நேரம் நல்லது நடக்கும், 12 மணி நேரம் உன்னை கெட்டதை துரத்தும்டா. ஓடு, வாழ்ந்துக்கோ. ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணிட்டா சேர போயிருமா? சரி. உனக்கெல்லாம் எப்படிடா தூக்கம் வருது? 1 நாள் வாழ்றதுக்கு டைம் கொடுத்தா தூங்குறியா? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை இப்பவே கொல்லணும் போல தோணுது. மாட்டேன், நாளைக்கு 11:45 தான் உன்னை கொல்லுவேன். 3 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஓ, வாழ்ந்துக்கோ, ஓடு ஓடு. என்ன நடக்குது இங்க? எனக்கு மட்டும் ஏன்? யார் அதில் பார்த்துலாம்? செத்துருவோம் நான். செத்துருவோமா? ஒரு வேலை நம்ம செத்துருவோமா? வாழனா என்னடா வாழ முடியும்? இப்போதைக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும். ஹலோ ஹலோ ரேகா. என்னடா இப்ப கால் பண்ற? ரேகா, உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் ரேகா. மணி 3 ஆகுது. ரேகா, நான் சொல்றது மட்டும் கேளு. நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா இந்த டைம்ல கால் பண்ண தயவு செஞ்சு கால்ல கால் பண்ணு. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஒரே நிமிஷம் எனக்காக கேளு. சரி சொல்லு. ஒரே நிமிஷம்.
சரி சொல்லு. ஐ லவ் யூ. சி ஃபோனை வைக்கிறியா? ஐ லவ் யூ. ஃபோனை தயவு செஞ்சு வை. ப்ளீஸ். ஃபோனை வைன்னு சொன்னேன். அவளுக்கும் என்ன பிடிக்கல. யாரா அது? ஹலோ, நாங்கள் நாகர்கோவிலேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பேர் தானே சரவணன்? ஆமாம் சார். நீங்கள்? உங்கள் அப்பா காலைல வாக்கிங் போன இடத்துல ஓகே. ஹார்ட் அட்டாக்னு விழுந்துட்டாரு. வசந்தா ஹாஸ்பிட்டலில் யாருக்கு? சேர்த்துருங்க. உங்கள் அப்பாவை தாங்க. ஹலோ, கேட்குதுங்களா? அப்பாக்கா? ஆமாங்க. எங்க அப்பான்னு சொன்னாரா? பேருங்க? ஆமாங்க, அவர் மொபைல் நம்பர்ல சார், இருந்து இந்த உங்க நம்பர் பேர் எடுத்து பேசுகிறோம். சார் அப்பா நல்லா இருக்காரு சார். உங்கள் அப்பா கொஞ்சம் சீரியஸ்னு சொல்கிறாங்க. உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா? 5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்கிறாங்க. சார் தயவுசெய்து சார் கரெக்டான இன்ஃபர்மேஷனா சார்? கரெக்டான இன்ஃபர்மேஷன் தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குங்க. ஹலோ ஹலோ, கேட்குதுங்களாங்க? ஓகே சார். ஹலோ சார் நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன் சார். தயவுசெய்து அமௌண்ட். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்குங்க. இப்போ என்ன டாக்டர் கூப்பிடுறாரு. நான் அப்புறமா உங்களை சார் சார் கூப்பிடுறேன். சார் ஹலோ ஹலோ ஹலோ. சரி முதல்ல வீட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ச்சே. ச்சே, மாமா கூட போலியே. என்ன நம்பலல? நான் தான் சொன்னேன்ல 12 மணி நேரம் உனக்கு கஷ்டம் வரும்னு. நம்பலல நீ? போடா, போ போ, டேய், உன்னால தான்டா எல்லாம். வாழ்ந்துக்கோ. டேய். ஷோ. எனக்கு ஐயோ. ஐயோ. அம்மா, அப்பா. அப்பா. மணி இப்போ 10 ஆக போதும். நான் கிளம்பி போகிறதுக்குள்ள 11 மணி நேரம் ஆகிடுமே. நைட்டு 11:30 ஆகிடும். ஒருவேளை ஷேடோ சொன்ன மாதிரி செத்துட்டோன்னா நடக்கலாம். காசாவது ரெடி பண்ணி அனுப்புவோம். ஹலோ 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 ஹலோ. ஹலோ டேய், சொல்லுங்க. நான் சரவணன் பேசுகிறேன். சொல்றா மச்சி, எப்படா இருக்க? அப்பா என்னாச்சுடா? எனக்கு ஒன்றும் இல்லைடா. என்னன்னு சொல்றா? அப்பாவுக்கு தான் அட்டாக் ஆச்சு. என்னடா சொல்ற? மச்சி ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுடா. 5 லட்சமா? என்னால் முடிஞ்சதை கொடுறேன். சரிடா, 2 டென்ஷன் lakhs கூட ஆகாதடா. போதும்டா. மச்சி சரிடா, எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன்டா. சரிடா. ஹலோ. டேய், காசு வேணும்டா. டேய், ட்ரை பண்ணுறேன்டா மச்சி, கவலைப்படாத. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலடா. டேய், உன்னால மட்டும் தர முடியும் ப்ளீஸ். என்னடா மச்சி? எனக்கு என்ன பண்றது தெரியலடா. அப்பாவுக்கு மட்டும் தான்டா. ஏய், டேய், ஹலோ. 50,000 தான்டா இருக்கு.
3000 ரூபாய் டேய் சரி நான் அனுப்பிச்சு லட்சமா விடுறேன். தேவைப்படுதுடா. டேய் நான் ஊர்ல இருக்கேன்டா. என்கிட்ட காசு இல்லடா மச்சி. ஹலோ டேய் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியாச்சு. நான் வந்து வாங்கிக்கிறேன். சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். ₹3,00,000 அமிச்சாச்சு. போய் சேர்ந்துருச்சு. இன்னும் ₹2,00,000 தானே. நான் போகிறேன். ஊருக்கு நான் கிளம்புறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. அப்பாவை நான் பார்த்தே ஆகணும். போயிடலாம். ஹலோ சார், நான் தான் கால் பண்ணேன் சார். நாலாத்தெரு சார், நாலாத்தெரு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க, உள்ளே வாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வாங்க. 4வது தெரு. தேங்க்யூ. நாகர்கோவில் போகணும். ஆமாம், கொஞ்சம் ஈவினிங்குள்ளே போக முடியுங்களா? ஓகே, கொஞ்சம் பார்த்து ஸ்பீடாக விட்டுங்கண்ணா. மச்சி, ஒரு முக்கியமான விஷயம்டா. நம்ம 2 பேர்த்தையும் ஆஃபீஸில் டெர்மினேட் பண்ணிட்டாங்கடா. ஹலோ சார், நான் காலைல உங்களுக்கு கால் பண்ணி தரேன் சார். ஆமாம். சாரிங்க சார், உங்களுக்கு நம்பர் மாதிரி தப்பாக பண்ணிட்டோம். யோ. கொஞ்சம் பதட்டத்தில் நம்பர் மாறிடுச்சிங்க சார், கடைசி நம்பரு. பைத்தியக்காரன் சார், உங்கள் அப்பாவுக்கு எதுவும் இல்லைங்க சார். சாரிங்க சார். அறிவு இருக்கா இல்லையாடா? உயிர் விஷயம்டா, லைஃப் விஷயம்டா. சார் இல்லை, சாரி சார், சாரி சார். ஹலோ அண்ணா, கொஞ்சம் வண்டி நிறுத்துக்கண்ணா. ஷோ, என்னடா நடக்குது இங்கே? ஒருவேளை ரூம்லேருந்து வர வச்சுருக்கோமோ? ஷேடோலாம் இதெல்லாம் பண்ணதோ? முதல்ல ஃபஸ்ட் ரூம் போய் ஆகணும். அண்ணா, ரூம் போய்டுவோண்ணா. என்னடா நடக்குதுங்க? ஒன்றுமே முடியல. எல்லாம் தலைகீழ் நடக்குது. ஹலோ மிஸ்டர் சரவணன், நீங்கள்? லாஸ்ட் வீக் ஹைடெக் சொல்யூஷனில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம். நீங்கள் எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டீங்க. உங்களோட பேக்கேஜும் வந்து ஹெச்ஆர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணிக்க போகிறீங்க? இப்போ வர சொல்கிறீங்களா? கொஞ்சம் நேரில் வந்து கலெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ இந்த வீக் வரீங்களா? வரேன் சார். ஒரு 2 டேஸில் வரேன் சார். ஓகேங்க, கண்டிப்பா. தேங்க்யூ. 2 டேஸில் வரேன். ஓகே. தேங்க்யூ.
சாக போகிறவனுக்கு வேலையா? நினச்சால சிரிப்பாக இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் ரேகா பேசுகிறேன். ஃப்ரீயாக இருக்கியா? ஏன்னு கால் பண்ண? நீ ஏன் கால் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணவே இல்லை. நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணும்? காலையில் 6 மணிலேருந்து நீ கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணுறேன்டா. உனக்கு ப்ரப்போஸ் பண்ண நைட் 3 மணி தான் கிடச்சிதா? இப்போ ப்ரப்போஸ் பண்ணடா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ, ஏதாவது பேசு, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ, என்னாச்சுடா? ஹலோ. இப்போ என்னால் முடியாது. ஏன்? நான் காலைல பேசட்டுமா? ஏன் பிடிக்கலையா உனக்கு? என்ன? நான் காலைல பேசுகிறேன். பதில் சொல்கிறா. என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, நான் காலைல பேசட்டுமா? என்னமோ பண்ண விடு. ஓகே ஓகே பை. காதல், வேலை, சாவு பொருளுக்கு எதிராக இது எல்லாமே. உயிர் இருக்குமான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக போயிடுவேன். அப்புறம் யார் கிடைக்க போகுது இந்த காதலும் வேலையும்? சிகரெட்டால் தான் செத்துருவோமோ? முதல்ல இந்த சனி நோட்டு தொலைணும். காலையிலேருந்து ஷேடோ சொல்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. சொல்கிற மாதிரி செத்துருவோமா? நான் செத்துட்டேன், என் ஃபேமிலி யார் பார்த்துப்பா? ஐயோ, ஒன்றும் புரியலையே. எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. செத்துருவணும். செத்துருமா? மணி 11:45 ஆச்சு. செத்துருமா? வாழ்க்கைன்றது 3 புள்ளிகளை கடந்து 1 இன்பம், 2 துன்பம், 3 அதில் ஏற்படுற பாயம். ஆனா இந்த 3லயும் உன் கூட இருக்கிறது நான் தாண்டா. எம்பேரர் ஆஃப் கான்சைன்ஸ். நான் தான் உன் மனசாட்சிடா. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் காதல், வேலை, குடும்பம்னு தேடி ஓடிட்டு தான் இருக்கும். அதுக்கான பாதையை தேடுறதுக்கு பயம். ஆனால் அந்த பாதை நமக்குள்ளே 2 விதமாக ஒழிஞ்சிட்டு இருக்குன்றதை மறந்துட்டோம். 1, நமக்குள்ளே இருக்கிற மனசோட சாயல் மனசாட்சி. 2, நம்ம உருவத்தோட சாயல் நிழல். மனசாட்சி எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கான முடிவுகளை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கும். நிழல் அந்த முடிவுகளில் ஏற்படுற இன்பம், துன்பம், புகழ், வழியிலும் கூட நம்மளை விட்டு எப்போவுமே பிரிச்சதில்லை. இந்த 2ம் நம்மளோட இருக்கிறப்போ எதுக்கு பயம்? எல்லாமே வெற்றி தான். சாய், நான் நிழல் மட்டும் இல்லை, உன் மனசாட்சியும் கூட தான்.